வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருமா சேர்ந்து பிருந்தாவை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணா. சரி ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளா அப்படின்னு முத்துலட்சுமிக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. வீரா உண்மையை சொல்லிடாத, அம்மா பதறி போயிடும், அம்மா கிட்ட சொல்லாம அங்கே வந்தாளான்னு மட்டும் கேளுன்னு கண்மணி சைகை பண்ணுறாங்க. அதை கேட்ட வீராவும் அம்மா நீ ஒருத்தின் தான் இருக்கியா அப்படின்னு கேட்கவும் ஆமாண்டி நான் ஒருத்தின் தான் இருக்கேன். ஆமா உன் தங்கச்சி அங்கே என்ன பண்ணுறா, அவள் செஞ்சதை நினச்சி நான் வருத்தப்பட்டு கோரும்படி பண்ணிட்டு போயிட்டா பாருன்னு சொல்லி அழுகுறாங்க முத்துலட்சுமி. இவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, அப்போ பிருந்தா அம்மா வீட்டுக்கும் போகல, அநேகமாக இங்கே தான் இருக்கா. அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போகிற ஆள் கிடையாது. கல்யாணமாகி இவ்வளவு நாள்லையும் கூட அம்மா வலுக்கட்டாயமா வந்து இழுத்த போது கூட வரமாட்டேன்னு பிருந்தா இங்கிருந்து வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு இருந்தா. கார்த்தியை விட்டு பிரிய மாட்டேன், இங்கேயே ஒரு மூலையில இருந்துக்கிறேன்னு சொன்ன பிருந்தா இன்னைக்கு காணாம போயிருக்கான்னா வேற ஏதோ சதி நடந்திருக்கு. நிச்சயமா அவன் இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான்னு மாறன் உறுதியா நம்புறாங்க. அப்ப எங்க தான் போயிருப்பான்னு தெரியலையேன்னு கிணறு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் ஆளுக்கு ஒரு மூலை தேடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மாறனுக்கு ஒரு சந்தேகம் வருது. "ஏய், வாடா சீக்கிரமா வெளியில எங்கேயாவது போயிருப்பாளோ, தேடி பார்க்கலான்டாங்கிறாங்க கார்த்தி. நிச்சயமா பிருந்தா வெளியில எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லடா, வீட்டுக்குள்ளதான் எங்கேயும் இருக்கா. ஆனா அது எந்த இடம்னு தான் நம்ம தேடி பார்க்கணும். நைட் இருந்த பிருந்தா சொல்லாம எங்கேயும் போக மாட்டா, அதுவும் வீரா ரூம்ல தானே இருந்தா. வீரா நைட்டு பார்க்கலேங்கிறா. ஆனா நானும் வீராவும் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது. அது என்னவோ இருக்கும்னு நாங்களும் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம். அந்த டைம்ல தான் ஏதோ நடந்திருக்குடா. நானும் வீராவும் பேசிட்டு இருக்கும்போது கூட இந்த விஜி தான் வீட்டை சுத்தி சுத்தி வந்தா. திருட்டு பூனை சுத்தும் பாரு, அந்த மாதிரி இவ தான் சுத்திட்டு இருந்தா. அநேகமா இவ தான் ஏதோ பண்ணியிருக்கடா. எனக்கு நல்லா புரியுதுங்கிறாங்க மாறன். ஏ விஜி ஒழுங்கா உண்மையை சொல்லிடுன்னு மாறன் கேட்கவும், ஐயோ என்ன மச்சான் என்ன போய் சந்தேகப்படுறீங்க. ஐயோ பாத்தீங்களா சித்தி, நான் வெளியில வரைக்கும் உங்க கூட தானே சித்தி படுத்திருந்தேன். இந்த பிருந்தாவை காணானதும் என் மேல பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்க பாத்தீங்களா. அக்கா தங்கச்சிங்க தான் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இப்ப அண்ணன் தம்பிகளும் சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது என்னென்னமோ சொல்லி என் பேர்ல பழிய தூக்கி போடுறாங்க பாத்தீங்களா சித்தி. அப்பதான் ராமச்சந்திரன் வராங்க. ராமச்சந்திரனை ஓடி போய் காலை பிடிக்கிறாங்க விஜி. ஐயோ மாமா என்னை பத்தி எப்படி எல்லாமோ தப்பு தப்பா சொல்றாங்களே மாமா, இந்த வீட்டுல கேட்கறதுக்கு யாருமே இல்லையே மாமா, என்ன நீங்க தான் மாமா காப்பாத்தி ஆகணும்னு காலை பிடிக்கிறாங்க. விஜி விஜி நீ எழுந்துரு, உன்னை யார் தப்பு சொன்னாலும் நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் விஜி, நீ அழுகாத, நான் இருக்க உனக்கு, உன்னை யார் என்ன சொல்லிடுவாங்க நான் பாக்குறேங்கிறாங்க வள்ளி. மாறா என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு விஜி இப்படி எல்லாம் திட்டுவின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா மாறா. பிருந்தாவ காணோம்னா உடனே விஜி தான் காரணமா. விஜி அவ என் கூட தாண்டா படுத்திருந்தா, என் கூட இருந்தவ அவ எப்படி பிருந்தாவை என்ன பண்ணிருக்க முடியும். தேவையில்லாம உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கடா. ஏ வீரா உன்னால சும்மாவே இருக்க முடியாதா, ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பிக்கிட்டே தான் இருப்பியா, எப்ப பார்த்தாலும் இந்த விஜி மேல பழி சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா. பத்தாததுக்கு இப்ப மாறனையும் ஏவி விட்டுருக்க, நீயும் கண்மணியும் சேர்ந்துக்கிட்டு விஜய் வெளியே விரட்டுறதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுல இப்போ மாறனையும் கூட்டி சேர்த்துக்கிட்டியா, வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு வீரான்னு கேக்குறாங்க வள்ளிமா. வள்ளிமா அவ சொல்றதை நீங்க நம்பாதீங்கிறாங்க வீரா. பாத்தீங்களா சித்தி, யாருமே இல்லாத அணையதைங்கட்டு தானே என் பேச்ச கூட நம்ப வேண்டாம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தான் அக்கா தங்கச்சி அம்மா எல்லாரும் சப்போர்ட் இருக்காங்க. இப்ப பத்தாததுக்கு மாறன் மச்சான் ராகவன் மச்சான் கார்த்தி மச்சான் 3 பேரும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க சித்தி. ஹாய் உயினா என்னை அடிக்க வராங்க, அவளை காணானா என்ன சந்தேகப்படுறாங்க. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லி அழுகுவேங்கிறாங்க விஜி. விஜி நீ ஒன்னும் அழுகாத, நீ எதுக்கு அழுகணும், தப்பு பண்ணிருந்தா தானே நீ பதில் சொல்லணும். நீ தான் நைட் எல்லாம் என் கூட தானே இருந்த, அப்படி இருக்க நீ எப்படிமா பிருந்தாவை தூக்கி இருக்க முடியும், உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கே இருங்கிறாங்க வள்ளி. வள்ளிமா நீங்க பேசுறது தப்புங்கிறாங்க வீரா. நீ பேசாத இரு வீரா, முதல்ல எல்லாம் உன்னாலதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே அப்படின்னு சொல்லவும், சித்தி சித்தி எனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் வேற யாருக்குமே வரக்கூடாது சித்தி, எந்த பொண்ணு இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. என்னமோ கார்த்தி மச்சா என்னை தொட்டுட்டாங்கன்னு சொல்லி என் கழுத்துல தாலியை கட்டிட்டாங்க. இப்ப பார்த்தா இந்த தாலியை சுமக்கிறது ஒண்ணுதான் கண்ட பலன். இந்த தாலியை கட்டிக்கிட்டதுக்கு என் பேர்ல எத்தனை பழி எத்தனை குற்றச்சாட்டு, எப்படியெல்லாம் என்னை அடிக்கிறாங்க விரட்டுறாங்க கேவலப்படுத்துறாங்க, இது எல்லாம் இந்த தாலிக்காகத்தான் சித்தி பொறுத்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க விஜய். ஏய் பொய்ய சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சு என் கையால தாலியை வாங்கி கட்டிக்கிட்டு இன்னமும் நீ நடிச்சிட்டு இருக்கிறியா, உன்னோட நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாதடி. என் பிருந்தா இல்லாத வீட்டுல நீயும் இருக்கக்கூடாது, வெளியே போடின்னு சொல்லி கார்த்தி விஜய வெளியே பிடிச்சு தள்ளுறாங்க. என்ன மச்சான் இது அநியாயமா இருக்கு, என்ன தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தீங்க, அவளுக்கு திருட்டு தாலி கட்டினீங்க, அவ ஏதோ ஓரமா ஒளிஞ்சு இருந்துட்டு போறான்னு நான் விட்டேன், அவளுக்கு மறுபடியும் இந்த வாழ்க்கை கசந்துருச்சு போல இருக்கு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது வாழ்க்கை கிடைச்சிருச்சோ என்னவோ, அதுதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லிக்காம கொல்லிக்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போல இருக்கு. நான் அப்படியா, நான் அப்படி போக முடியுமா மச்சான், என்னை தொட்டு தாலி கட்டின உங்களை விட்டு நான் பிரிய முடியாது மச்சான், நீங்க வெளியே போன்னு சொன்னாலும் நான் வெளியே போக முடியாது, இந்த வாசல்லையே தான் காத்து கிடப்பேன், அவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியே அனுப்பவும் முடியாது மச்சான். பிருந்தா திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்தா அதுதான் அவ சொல்லிக்காம கொல்லிக்காம அவ எப்படி வேணாலும் போலாம், ஆனா நான் அப்படி போக முடியாது, இங்கதான் இருப்பேன்ங்கிறாங்க விஜயா. பாரு என் பிருந்தாவை பத்தி தப்பா சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவேன். என்னோட பிருந்தா அப்படிப்பட்டவ கிடையாது, உண்மையா நாங்க 2 பேரும் காதலிச்சோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்க 2 பேரும் வாழ்ற வாழ்க்கை உண்மை. என்னை விட்டு என் பிருந்தா எங்கேயும் போயிருக்க மாட்டா, அநேகமா உன்னை தவிர வேற அவ எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. பிருந்தாவை நீ தான் ஏதோ பண்ணிட்ட, ஒழுங்கு மரியாதையே சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறேன். கார்த்தி கேட்கவும் அடப்போங்க மச்சான், தெரியாத விஷயத்த எத்தனை தடவை தான் என்கிட்ட கேக்குறீங்க சித்தி,
சித்தி நீங்களும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. பிருந்தா எங்க யார் கூட ஓடி போனாலோ என்ன ஆனாலோ அவ காணோம்னு என்னதான் காரணமா கேக்குறாங்களே, நான் என்ன சித்தி பண்ணிட்டோம்? திருட்டு தாலி கட்டும்போது அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போய் கட்டிக்கிட்டா? இப்ப காணாத போனது என்ன வந்து கேக்குறாங்களே, இதெல்லாம் நியாயமா சித்தி? நீங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்களேன்னு சொல்லவும் வள்ளியம்மாவுக்கு விஜி சொன்னதுதான் நியாயமா படுது. கோவத்தோட சீறி பாஞ்சுக்கிட்டு வீரா மேல பாயறாங்க. அப்பதான் கார்த்திக்கு கோவம் வந்ததும் தரன்னு பிடிச்சு விஜி வெளியே இழுத்து கொண்டு விடுறாங்க. திரும்பி பார்த்த வள்ளியம்மா, டே கார்த்தி என்னடா பண்ணிட்டு இருக்க? அவள் எதுக்குடா வெளியே இழுத்து தள்ளுறேங்கிறாங்க. நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. பிருந்தா இல்லாத வீட்டுல இவ இருக்கக்கூடாது. பிருந்தா எங்க போயிருக்கான்னு இவளுக்கு தெரியும். வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இவ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அத்தைங்கிறாங்க கார்த்தி. பாத்தீங்களா சித்தி என்னைய கொண்டு வந்து எப்படி நிறுத்திருக்காங்கன்னு? பொசுக்குன்னு கோவம் வந்தா உடனே பிருந்தாவை நான் தான் ஏதாவது செஞ்சுட்டு தான் இப்படியே என் பேர்ல பழிய தூக்கி போடுறாங்களே சித்தி. நீங்களே சொல்லுங்க சித்தி, உங்க கூட தானே நான் உங்க ரூம்ல படுத்திருந்தேன். அப்படி இருக்க நான் பிருந்தாவை பார்க்கவே இல்லையே சித்தி. என் பேர்ல இப்படியெல்லாம் அபாண்டமா பழி போடுறாங்க. இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது சித்தி. மாறா சொல்றத புரிஞ்சுக்கடா. அவ என் கூட தான் படுத்திருந்தா. விடிய வரைக்கும் என் கூட தான் தூங்குனாங்கிறாங்க வள்ளிமா. அவ உங்க கூட தூங்குனதை நீ என்ன அப்பப்ப முழிச்சு பார்த்துக்கிட்டேவா இருந்த? ஏத்த இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் அமைதியா தெரியாத விஷயத்த பேசாதீங்கிறாங்க மாறன். டே உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசாதடா. அத்தை எனக்கு இவளை பத்தி நல்லா புரிஞ்சு போச்சு. இவ ஏதோ மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என் கையில மட்டும் அந்த ஆதாரம் கிடைக்கட்டும் அப்ப இருக்கு இவளுக்குங்கிறாங்க மாறன். என்ன மச்சான் ஆதாரம் கிதாரம்னாலாம் பெரிய வார்த்தையெல்லாம் விடுறீங்க? நானே கிராமத்துல செவனேன்னு கிடந்தேன். அப்ப மாமாவும் சித்தியும் வந்து தானே நீ வா நாங்க இருக்கோன்னு கூட்டிட்டு வந்தாங்க. நானும் இவங்களை நம்பி வெகுளியா வெள்ளந்தியா இருக்கேன். அதனால உங்களுக்கு என்ன பார்த்தா அப்படி தோணுதா? என் பேர்ல இப்படி எல்லாம் பழிய சுமத்தி வேடிக்கை பார்ப்பீங்களா? மாமாவும் அத்தையும் ஆதரவா இருக்காங்க. இனிமே தைரியமா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க என்னடானா என் பேர்ல இல்லாத பொல்லாதெல்லாம் பழி சுமத்துறீங்களே. இதெல்லாம் அந்த கடவுளுக்கு அடுக்காது தெரியுமா? ஐயோ அவ எங்கேயோ போனதுக்கு என் பேர்ல இப்படி பழிய சுமத்துறாங்களே, கடவுளே கேட்பார் இல்லையான்னு சொல்லி அழுகுறாங்க விஜி. பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது வீராவோட அம்மா முத்துலட்சுமி வர்றாங்க. வந்ததும் வீரா வெங்கிடி நைட்ல இருந்து காணுமாமே அப்படின்னு பதறி போய் கேட்கறாங்க, அழுகுறாங்க. அம்மா பிருந்தா இருந்தா. ஆமா உனக்கு எப்படிமா இந்த விஷயம் தெரியும் கேக்குறாங்க. விஜி மிண்டிக்கிட்டு ஏன் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே பகீர்னு கண்மணியும் வீராவும் திரும்பி பாக்குறாங்க. ஆமா தெரியக்கூடாதுன்னு வச்சிருந்த விஷயத்த நீயா ஏன் கூப்பிட்டு சொன்ன? எங்க அம்மா காணம்னு பதட்டப்படுவாங்க, பயந்துக்குவாங்கன்னு உனக்கு தெரியாதா? இருந்தா இங்கதான் எங்கேயாவது இருப்பா, கண்டுபிடிச்சிடலாம், அவளை கூட்டிட்டு வந்துடலான்னு நாங்க நினைச்சு தேடிட்டு இருக்கோம். நீ எப்படி உறுதியா பிருந்தாவை காணான்னு எங்க அம்மாவுக்கு தகவல் சொன்னேன்னு வீரா சந்தேகமா கேட்கும்போது, ஏ வீரா அவ சொன்னதுல என்ன தப்பு? பிருந்தாவை காணாது உண்மைதானே? உங்க அம்மாவுக்கு மறைச்சு வச்சிருந்தா என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரியாம போயிடுமா என்னங்கிறாங்க வள்ளி. ஆமாமா மறைச்சு வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்களும் 2 பொண்ணுங்களை பெற்று அதுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா உங்களுக்கும் அந்த அருமை தெரிஞ்சிருக்கும். காணாம போனது ஏன் பொண்ணு தானே, அந்த வலியும் வேதனையும் எனக்கு தானே தெரியுங்கிறாங்க லட்சுமி. வள்ளியம்மாவுக்கு கோவம் வந்துருது. சொருன்னு கோவம் வந்ததும் கேட்கறாங்க, ஏ வீரம்மா நான் கல்யாணம் ஆகாதவ குழந்தை பெறாதவன்னு சொல்லித்தானே நீங்க என்ன குட்டி கட்டுறீங்க? சொன்ன மாதிரி நான் கல்யாணம் ஆகாதவ தான், குழந்தை பெறாதவ தான். இருந்தாலும் என் அண்ணன் பசங்க என் பசங்க மாதிரி நான் நல்லபடியா ஒழுங்கா வளர்த்திருக்கேன் வீரம்மா. ஆனா நீங்க உங்க 3 பொண்ணுங்களையும் ஒழுங்கா வளர்த்திருக்கீங்களா? உங்க பொண்ணுங்களோட லட்சணம் என்னங்கிறது எனக்கு தெரியாதா? அவங்க 3 பேரும் ஒழுங்கா வளர்ந்துருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்த்தாம விட்டுட்டு இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் இங்க வந்து பேசுறதுக்கு அருகதையே இல்லைன்னு சொல்லிடுறாங்க வள்ளிமா. வள்ளிமாவா இப்படி பேசுறதுன்னு வீரானால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. வள்ளிமா நீங்களா இப்படி பேசுறீங்கிறாங்க. ஆமா வீரா நானே தான் பேசுறேன். கண்மணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கா. சரி நீ தான் இந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்தி நல்லபடியா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் தங்கச்சி பழக்கணுங்கிறதுக்காக இதோ வெள்ளந்தியா இருக்கிற விஜயை பார்த்து என்னெல்லாம் நீ சொல்ற? அதுக்கு மாறன் கிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி குடும்பத்துக்குள்ள சண்டையை போட்டு ஏவி விட்டுட்டு இருக்கிற. இப்படி தூண்டி விடுற உனக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இந்த பிருந்தா திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வந்து இப்ப கார்த்தியோட வாழ்க்கையும் நிம்மதியை அழிச்சு இந்த குடும்பத்தோட நிம்மதியும் தொலைச்சிட்டா. விஜி சொன்ன மாதிரி அவ ஏன் சொல்லாம போறா? அவ காணாம போயிருக்கானா வேற ஏதோ காரணம் இருக்கு. நல்ல பொண்ணா இருந்திருந்தா ஒழுக்கமா சொல்லிட்டு போயிருப்பலங்கிறாங்க வள்ளிமா. நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்க தான். இப்ப எங்க தங்கச்சியை காணணும், எங்க கண்ணுல தான் ரத்த வடிக்கு. நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது வீரா. கார்த்தியும் மாறனும் ஏதோ ஒரு ஆர்வத்துல காதல்ங்கிற பேர்ல இந்த பிருந்தாவுக்கு தாலி கட்டி கூட்டியாந்தான். ஆனா இந்த பிருந்தாவுக்கு புத்தி எங்க போச்சு? நல்ல பொண்ணு தானே, திருட்டு தாலி கட்டிக்கலாமா? நல்ல பொண்ணா ஒழுக்கமா வளர்ந்து அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளான்னு கேக்குறாங்க. அம்மா என்னமோ ரொம்ப ஒழுக்கமா பேசுறாங்க, ஏதோ நல்ல பிள்ளைங்களை பெத்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எப்ப நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வச்சிங்களோ அப்பவே எங்க அண்ணன் குடும்பம் வீணா போச்சு தெரியுமா? அவங்களோட நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, மான மரியாதை எல்லாமே போச்சுன்னு இருக்கிறாங்க வள்ளி. அந்த பக்கமா விஜய் நின்று குறிஞ்சிருப்பு சிரிச்சுக்கிட்டு சைடா பாத்துட்டு இருக்காங்க. சண்டை போடுறத பாத்துக்கிட்டு இருந்த மாறன்னு சொல்றாங்க, இத பாரத்த நீ இப்ப பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போதைக்கு பிருந்தாவை தேடணும், விட உங்க சண்டையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க. மாறா எப்படியாவது பிருந்தாவை கண்டுபிடிக்கணும்டாங்கிறாங்க. சரிடா நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன்.
அநேகமா வீட்டுக்குள்ள தான் இருக்கணுங்கிறாங்க. வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அப்ப பிருந்தாவோட போன் கிடைச்சிருது. வீரா பார்த்ததும் இதோ போன் இங்க இருக்குங்கிறாங்க. ராகவன், கண்மணி இவங்க எல்லாரும் வீட்டை சுத்தி வரும்போது அங்க தண்ணி டேங்க்ல இருந்து தண்ணி கீழே போயிருந்திருக்கு. தண்ணி டேங்க்ல இருந்து தண்ணி ஃபுல்லா கீழே லீக் ஆயிருக்குடா. தண்ணி டேங்க் யார் திறந்து விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க விஜிக்கு ஷாக் ஆகுது. ஐயோ, தண்ணி டேங்க்ல தண்ணி இருக்குன்னு சொல்லித்தானே நாங்க பிருந்தாவை கொண்டு தண்ணிக்குள்ள போட்டோம். அப்ப தண்ணி பூரா வெளியேறிடுச்சா? அப்ப பிருந்தா உயிரோட தான் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லி விஜி ஒரு பதட்டப்படுறாங்க. இதை பார்த்ததும் மாறன் கண்டுபிடிக்கிறாங்க. இவையே இப்படி பதட்டப்படுறா? சரி, இவளை அப்புறம் வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி வாங்க மேல டேங்க்ல என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லி மேல போறாங்க. மாடியில இருக்கிற டேங்கை எட்டி பாக்குறாங்க. தண்ணியில பிருந்தா அலறிக்கிட்டு வந்திருக்காங்க. விஜி மோட்டார் போட்டுட்டு தண்ணிக்குள்ள பிருந்தா முதங்குவான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தண்ணி பூரா வெளியே லீக் ஆனது தெரியாம விஜி ஏமாந்ததுனால இப்ப பிருந்தா தப்பிச்சிட்டாங்க. பிருந்தாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு சத்தம் போடும்போது மாறன், ராகவன், வள்ளி இவங்க எல்லாருமே போய் பிருந்தாவை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது பிருந்தா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. விஜி பதுங்கி நிக்கிறாங்க. மாறனும் கார்த்தியும் சீறி பாயிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.